Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். பிஸ்பெல்லாபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்பெல்லாபாத் பண்றதுக்காக நான் 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துர்க்கேன். இது நான் புழுங்கல் அரிசி தான் நாங்க சாப்பிடுவோம். அதனால புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க பச்சை அரிசி சாப்பிடுறதா இருந்தா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு. எப்பவுமே 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா அதே கப்ல 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல எடுத்துக்கோங்க. இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம ஒண்ணா சேர்த்துக்கலாம். இதை 2 முறை நம்ம அலசி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுட்டு 2 முறை அலசி தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். நாம எடுத்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நான் 2 தடவை அலசிட்டு தண்ணி வடிச்சு எடுத்துட்டேன். எப்பவுமே சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு 2 முறை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் சுத்தமா இருக்கும். இதை நம்ம குக்கர் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். எடுத்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நான் குக்கர் பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். மொத்தம் 1/2 கப் இருக்கு. இந்த கப்ல தான் நாம அளந்து எடுத்துருக்கோம். அதே கப்ல தான் நாம தண்ணியும் அளந்து ஊத்திக்கணும். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. 1/2 கப்புக்கு நம்ம 4/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா இழைய வேகணும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறோம். தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். 4/2 கப்பு தண்ணி சேர்த்து விட்டாச்சு. இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்து விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்க்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது சேர்க்காமலும் வேக வைக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்புல வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு நான் அடுப்புல வச்சிட்டேன். குக்கரை ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 6 விசில் இல்ல 7 விசில் வர அளவுக்கு வச்சு இறக்கிடுங்க. டைமிங் வைக்கிறதா இருந்தா ஒரு 12 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா இழைய வேகணும். வேகட்டும். பிஸ்பெல்லாபாத் செய்யறதுக்காக நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்கணும். அந்த மசாலாவை வறுக்கிறதுக்காக நான் அடுப்புல பேன் வச்சிருக்கேன். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து விட்டுறலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 காஞ்ச மிளகாய். நீங்க நீட்டு மிளகாய் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். குண்டு மிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பேன்ல சேர்த்து விட்டுறேன். பருப்புலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லாவே வறுபட்டுடுச்சு. பருப்பு பாருங்க நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்கறது பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லேசாக வறுபட்டா போதும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வறுத்த மசாலாவை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்ச மசாலா பொருளை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேன். நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்ட மசாலா பொருட்களை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பவுடரை வச்சு தான் நாம பிஸ்பெல்லாபாத் செய்ய போறோம். வேற எந்த பொடியும் நம்ம சேர்க்க போறது இல்ல. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பிஸ்பெல்லாபாத் செய்யறதுக்காக நான் அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கீறி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நாம இந்த எண்ணெயில சேர்த்து விட்டுறலாம். உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தா நீங்க சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா இந்த பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்ப நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒவ்வொரு காயும் அதுல சேர்த்து விட்டுறலாம். நான் 10 பீன்ஸை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியா வேண்டாம். 10 பீன்ஸுக்கு நாரெல்லாம் எடுத்துட்டு அலசிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீன்ஸ் அதில் சேர்த்துடலாம். அரிசியோட அளவுக்கு தகுந்தா போல நீங்க காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை இந்த மாதிரி மீடியமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 10 அவரைக்காய், அதையும் நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 4-5 கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் நறுக்கி போடும் பொழுது எப்பவுமே தண்ணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நறுக்கி போடுங்க. பாருங்க நறுக்கி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கூட கத்திரிக்காய் கருத்து போல. இந்த கத்திரிக்காயும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. இன்னும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், முள்ளாங்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துட்டு
செஞ்சுக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அரைச்ச இந்த மசாலாவையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மசாலாவை நல்லா காயிலெல்லாம் படும்படியாக கலந்து விட்டாச்சு. அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். காயெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்குது. நம்ம புளிக்கரைசலை சேர்த்து விட்டுடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்க்கும் போதே கூட உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் வேகட்டும் நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க. பார்க்கும்போதே தெரியுது காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ வேக வச்ச இந்த பருப்பு சாதத்தை நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், வேக வச்ச பருப்பு சாதம் நல்லா திக்காக இருக்குது. நல்லா இழையாக வெந்திருக்கு பாருங்கள். இதே அளவில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். சேர்க்கும் பொழுது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பு சாதம் எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி எல்லாத்தையும் உடைச்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க. பிஸ்பெல்லாபாத் இந்த மாதிரி தாங்க தளத்தளம் தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரியாச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். பிஸ்பெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை இறக்கிட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக பேன் வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுருக்கேன். நெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. நம்ம பவுலில் எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே நம்ம தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் இதை எண்ணெயில் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம பிஸ்பெல்லாபாத்தில் சேர்த்து விட்டுடலாம். வறுத்த இந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலரிக்கலாம். பிஸ்பெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார் தனியாக சாதம் தனியாக செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் ரைஸ் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இதே மாதிரி பிஸ்பெல்லாபாத் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்பெல்லாபாத் ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.